ரஷ்யா உக்ரைனும் ரொம்ப பெரிய அளவில் தாக்க போறாங்க. அதுவும் கிரெம்ளின் இப்ப பார்த்தோம்னா இந்த யுத்தத்தை உக்ரைனோட நிறுத்தாம அடுத்ததா நாட்டோ நாடுகள் வரைக்கும் இந்த யுத்தத்தை கொண்டு போக போறாங்கன்னு சொல்லி உக்ரைனோட உளவுத்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம இது ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்டா இல்லாம அமெரிக்கா கிட்ட இது சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான தருணத்தில் நிகழ்ந்திருக்கு. காரணம் என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்காவோட உளவுத்துறை ரிப்போர்ட் அடுத்ததா ரஷ்யாவோட குறி போலந்து தான், கலினின்கிராட் ரீஜியன்ல இருந்து கண்டிப்பா போலந்து ரஷ்யா தாக்க போறாங்கன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ரஷ்யா கடந்த சில நாட்களா இந்த சி ஆஃப் அசோவ் பகுதியில் கிரீமியா ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் பெரிய அளவுக்கு ட்ரோன் தாக்குதலை எதிர்கொண்டிருக்காங்க. நேற்று ஒரே நைட்டில் பார்த்தோன்னா 12 கப்பல், கடந்த 5 நாட்களில் மொத்தமாக சேர்த்து 35க்கும் அதிகமான கப்பலை நாங்கள் தாக்கிட்டோம்னு சொல்லி உக்ரைன் ஒரு கிளைமையும் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின தகவல்கள் அத்தனையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக்கே தம்புக்ஷனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் செய்தியாக நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறது நாட்டோ கூட்டமைப்பில் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு தான். ஏன்னா இந்த உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணுறது இந்த நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கு. காரணம், அமெரிக்காவும் இப்போ உக்ரைன் பக்கம் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாசிபிளான ரீசன் என்னன்னா, புதின் அவர்கள் இந்த யுத்தத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் முடிக்க மாட்டாருன்றது நாட்டோவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த நாட்டோ கூட்டமைப்பை வீக்கன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ உக்ரைனை எப்படி எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணலாம், உக்ரைனுக்கு ஆயுத உதவிகள் கொடுக்க போறாங்கன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஆனால் உக்ரைனுக்கு இப்போ பெரிதும் தேவைப்படக்கூடிய ஆயுதம் 100 வகையான ஆயுதங்களை கொடுங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் மோஸ்ட் வாண்டட் வெப்பன் இருக்கும்ல இந்த உக்ரைனுக்கு, எனக்கு இதுதான்ப்பா தேவை, இதை கொடுத்தீங்கன்னா என்னால் என்னோட நகரத்தை பாதுகாக்க முடியும்னு. அப்படி இருக்கிறது தான் இந்த பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸ். சில நாட்களுக்கு முன்னாடி உக்ரைன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ஏவுகணைகளை நீங்கள் கொடுக்கறதே எனக்கு பத்தலை, எனக்கு பார்த்தனா ஒரு மாதத்துக்கு சராசரியாக 500 இன்டர்செப்டர்ஸ் ஆகுது தேவைப்படுது, அதாவது கம்ப்ளீட்டாக என்னோட நகரத்தை நான் ஷீல்டு பண்ணணும். ஆனால் நீங்கள் கொடுக்கறதே இது வரைக்கும் பார்த்தோன்னா 700லேருந்து 800 மிசைல்ஸ், மொத்த நாடுகளும் சேர்ந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கான லைசன்ஸை கொடுங்க, பேட்ரியாட் மிசைல்ஸை நானே உருவாக்கிக்கிறேன், அந்த ஆயுத உற்பத்தியோட ஷேரிங் அக்ரிமெண்ட் மூலமா நான் அமெரிக்காவுக்கும் தயாரித்து கொடுக்குறேன், ஸோ என்னை ஒரு ஹப்பா மாற்றுங்கன்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. அதற்கான அப்ரூவல் இப்போ கிடைக்கப்பட்டிருக்கு. சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்பட்டு இந்த பேட்ரியாட் இன்டர்செப்டார்ஸை உருவாக்குறதுக்கான அந்த ஒரு அதிகாரம், அதை தயாரிக்கிறதுக்கான அந்த தொழிற்சாலை அமைப்புகள் அமெரிக்காவோட உதவியோட இப்போ வரப்போறதா ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு. இது உக்ரைனுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இது மட்டும் நடந்துருச்சுன்னா ரஷ்யாவோட பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஈஸியாக உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஏன்னா ரீசன்ட் டைமில் ரஷ்யா நடத்திய தாக்குதல்லாம் பார்த்தோன்னா பெருசாக இஸ்கேந்தரை பயன்படுத்தி தான் இருந்துச்சு. இந்த இஸ்கேந்தரை உக்ரைனால் தொடவே முடியல. அவங்க ஸ்டார்டிங்லாம் கிளைம் வச்சுட்டு இருந்தாங்க, உள்ள 10 மிசைல் வந்துன்னா எங்களால் 9 மிசைலை இன்டர்செப்ட் பண்ண முடியும், 9.5 மிசைலை கூட இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் இப்போ வர விஷுவல்ஸ் எல்லாம் வெளியில் வர அவங்களால அதை அப்படியே அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஏன்னா ட்ரோன்களுக்கு எதிராகவும் க்ரூஸ் ஏவுகணைகளுக்கும் சிறப்பாக செயல்படக்கூடிய உக்ரைனோட டிஃபென்ஸ் சிஸ்டம் அவங்க சொல்றது படி பார்த்தோன்னா இந்த பாலிஸ்டிக்ஸுக்கு எதிராக அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த பாலிஸ்டிக் மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பேட்ரியாட்டை தவிர வேற எதுவும் இல்லைன்றது உக்ரைனோட அந்த கோரிக்கையாக இருக்கு. அதுக்கு இப்போ அமெரிக்காவோட அப்ரூவல் ஆனது கிடைச்சிருக்கு. சரி, இப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, அது என்னன்னு பார்த்தோன்னா இதில் 2 விதமான தகவல் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா, ரஷ்யா பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை உக்ரைன் மேலே பண்ண போறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் நாட்டை தாக்க போறாங்க. இது ரெண்டுமே உக்ரைன் சார்பில் தான் செய்தியாக சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நாட்டோட எந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் இந்த டைம்ல வெளியில வரல. நாட்டோ கூட்டமைப்பில் உக்ரைனோட உளவுத்துறையோட அந்த முக்கியமான டாக்குமெண்ட் ஆனது அமெரிக்காவோட அதிபர் கிட்ட ஒப்படைக்கப்பட்டதா சொல்றாங்க. அதுல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இன்னும் எக்ஸாக்டா 10 நாட்களுக்குள்ள பெரிய ஒரு அஃபென்சிவை உக்ரைனோட ஈஸ்டர்ன் பார்டர்லையோ இல்லை உக்ரைனோட தலைநகரத்தின் மீதோ ரஷ்யா பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்ததில்ல, 3 நாளாக 2 நாள் தொடர்ந்து அடித்தாங்க, அதுக்கு முன்னாடி 1 நாள் அடிச்சிருந்தாங்க. இதை விட பல மடங்கு வீரியம் மிக்க ஒரு தாக்குதல். ஒரே நேரத்தில் ரஷ்யாவோட விமானப்படை, ரஷ்யாவோட கப்பற்படை, ரஷ்யாவோட தரைப்படை, இது எல்லாம் சேர்ந்து உக்ரைனை தாக்க போகுது. அதுக்கான அனுமதி புதினோட இன்னர் ஜோன், அந்த கிரெம்ளினோட இன்னர் சர்க்கிளில் இருப்பாங்கல்ல முக்கியமான பணக்காரர்கள், புதினோட க்ளோஸ் அசோசியேட்ஸ், ரொம்ப அந்த ப்ரோ ரஷ்யா, ரொம்ப நேஷனலிஸ்டாக இருப்பாங்கல்ல, அந்த ஒரு அப்ரூவல் ஆனது, அந்த இன்னர் சர்க்கிளோட அப்ரூவல் ஆனது இப்போ புதினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 10 நாட்களாக தயாராகக்கூடிய ரஷ்யா 10வது நாளில் இந்த ஒரு தாக்குதலை நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாட்டோவோட டிஃபென்சஸை செக் பண்ணுறதுக்காக முதல்ல ட்ரோன்களை உள்ள அனுப்புறது, அதுக்கப்புறமா சின்ன சின்ன வயலேஷன்,
ஏதோ ஒரு விமானம் உள்ள நுழையிறது, அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவோட வீரர்களே உள்ள நுழைய முயற்சி படுதுன்னு சொல்லி அடுத்த கட்டமாக இந்த தாக்குதல் நடத்த போகிறதாகவும் உக்ரைன் சார்பில் சொல்லியிருக்காங்க. இதை வந்து உக்ரைன் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடியே அமெரிக்கா இதை சொல்லிட்டாங்க. ஆனால் உக்ரைனும் இப்போ இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்கன்னா அந்த விஷயம் உண்மையாக இருக்கிறதுக்கான ரஷ்யா போலாந்துக்கு எதிராகவோ இல்லை பால்டிக் நாடுகளுக்கு எதிராகவோ ஏதோ ஒரு பெரிய சம்பவத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் இது உடனே நடக்கும்லாம் சொல்லலை, ஏன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிஞ்சு அடுத்தது ஒரு டிகேட்குள்ளே மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ள நாட்டோவுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை கண்டிப்பாக ரஷ்யா தொடங்கிடுவாங்க. வேற ஆப்ஷன்ன்றது இப்போ இல்லை. இவ்வளோ நாள் வந்து இந்த உக்ரைனோட ரொம்ப முக்கியமான உக்ரைன்னு சொல்லக்கூடாது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ரஷ்யா கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உக்ரைன் தொடர்ந்து கீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டும் அடுத்த 10 நாட்களில் இதை விட பெரிய ஒரு அசால்ட்டுக்கு தயாராகிறாங்க. அதுவும் அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் வருது. ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் சோவியத் யூனியனோட வெப்பன்ஸ் வந்து விழுது. இங்கே ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதலில் உக்ரைனோட தலைநகரத்தின் மீது ரஷ்யாவோட ஆர்சனலில் புதுசாக சேர்க்கப்பட்ட ஆயுதங்கள் வந்து விழுகுதுன்றப்போ இவங்களால ஒரு முடிவுக்கே வர முடியல. வெப்பன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா, இல்லை வெப்பன்ஸ் காலி ஆகிட்டு ரஷ்யா இந்த புது விதமான வெப்பன்ஸை பயன்படுத்துகிறாங்களா, அப்புறம் எப்படி இன்னும் ஈஸ்டர்ன் பார்டரில் பழைய சோவியத் யூனியனோட அந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ்லாம் வந்து விழுந்துட்டு இருக்குன்னு எதையுமே இன்னும் கெஸ் பண்ண முடியாமல் மண்டையை பிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்றது அவங்கள தவிர இல்லை அந்த மனுஷனோட மூளைக்குள்ள என்ன போயிட்டு இருக்குன்றது அவரை தவிர வேறு யாராலையும் இப்போ வரைக்கும் கெஸ் பண்ண முடியல. அடுத்ததாக உக்ரைன் பண்ணியிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், சி ஆஃப் அசோவ் பகுதியில் நேற்று நைட்டு 12 கப்பல்கள், இந்த 12 கப்பலில் பார்த்தோன்னா 10 ஆயில் டேங்கர்ஸ், ஒரு டிரைவரி, இன்னொன்று பார்த்தோன்னா என்ன விதமான கப்பல்னு தெரியல, மேபி ரஷ்யாவோட ஒரு சிறிய ரக உளவு கப்பலாக இருக்கலான்றதையும் சொல்லியிருக்காங்க. இது அத்தனையும் நாங்கள் தாக்கிட்டோம்னு சொல்லி உக்ரைன் வீடியோ ஃபுட்டேஜை வெளியிட்டிருக்காங்க. இந்த 12 கப்பல்களுமே நேற்று தாக்கப்பட்டிருக்கு. உக்ரைனால் கடந்த ஒரு 5 நாட்களில் மட்டும் 35க்கும் அதிகமான ரஷ்யாவோட ஷேடோ ஃப்ளீட்டை சார்ந்த கப்பல்கள் இந்த சி ஆஃப் அசோவ் பகுதியில் மிகப்பெரிய ஒரு சேதத்தை சந்திச்சிருக்காங்க. இது உண்மையிலே ரஷ்யாவை ரொம்ப வலிக்க வைக்கும். என்னன்னா கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் இந்த 12 கப்பலை விட்டுருங்க, இது எதோட தொடர்புடையதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன். மொத்தமாக வந்து 3 முக்கியமான ரெஃபைனிங் யூனிட்ஸை உக்ரைன் அடிச்சிருக்காங்க. ஒன்று டாடஸ்டான் பகுதியில் இருக்கக்கூடியது, இன்னொன்று சாரட்டோ ரிஃபைனரி, மூணாவது கிரஸ்னோடார் கிராயில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரெஃபைனிங் யூனிட். இதெல்லாம் வந்து ரஷ்யாவோட ரொம்ப அந்த பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். அவங்களோட வருமானத்துக்கு மட்டும் இல்லாமல் அந்த நாட்டையே கட்டமைக்கிறதுக்கு உதவக்கூடிய அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே இன்னைக்கு உக்ரைன் தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலோட வீரியம் டைரக்டாக அந்த ரிஃபைனிங் டவர்ஸ்லேயே ஏற்பட்டிருக்கு. உள்ளே போனது பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் ட்ரோன்ஸ் தான், ஒரு 5 ட்ரோன் 6 ட்ரோன் தான் இந்த பகுதியில் நோக்கி போயிருக்க உள்ள, மற்றதெல்லாம் ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி உள்ள போகக்கூடிய ட்ரோன்கள் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட் அக்யூரசியோட தாக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்லிங்கோட உதவி உக்ரைனுக்கு பெரிய அளவில் உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்லிங்க் மட்டும் இல்லைனா இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜை உக்ரைனால் ரஷ்யாவுக்கு ஏற்படுத்த முடியாது. ஸோ இது புதின் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் ஹர்ட் பண்ணும். ரிஃபைனிங் இடத்தையும் அடிச்சாச்சு. கிரஸ்னோடார் கிராய் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு க்ரூட் ஆயிலை சுத்திகரிக்கக்கூடிய நிலையம் கிரீமியாவுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அங்கிருந்து ரிஃபைன் பண்ணக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான், டீசலாகவோ பெட்ரோலாகவோ தான் கிரீமியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. காரணம் கிரீமியாவில் ஆக்டிவ் ரிஃபைனிங்கிறது இப்போ 90% மேலே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ அதையும் தாக்குறாங்கன்றப்போ புதின் அவர்களுக்கு இது பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு. ஆனால் இதுலேயும் உக்ரைனை சும்மா சொல்லக்கூடாதுங்க. என்னன்னா இந்த கவுண்டை காமிச்சிருக்காங்கல்ல 12 கப்பல்கள் தாக்கப்பட்டதுன்னு, அது சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்போ ஆல்ரெடி டேமேஜ் ஆகி நின்றுட்டு இருக்குல்ல 4 கப்பல் அந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த ஷிப்பை வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளால இது வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி விட்டு போயிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கப்பலின் மீதும் திரும்ப தாக்குதல் நடத்திருக்காங்க. என்னதான் அந்த மாதிரி ரிப்பீட்டடா இவங்க கவுண்ட்ஸ்க்காக காமிச்சாலும் அட்லீஸ்ட் பார்த்தோன்னா இதில் குறைஞ்சபட்சம் 20 கப்பல்களாவது ரெக்கவர் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இந்த 35 சொல்லக்கூடிய ஒரு கவுண்ட்ல நேற்று நடந்த அந்த போகி அட்டாக் மட்டும் 4-5 விட்டுறா கூட மீதி 30 கப்பல்கள் டேமேஜ் ஆயிருக்கு. அந்த 30ல் 20 ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு மேக்ஸிமம் 20 வரைக்கும் இருக்கலான்றாங்க. இந்த கவுண்ட் வந்து 1-2 முன்ன பின்ன இருக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குன்றப்போ ரஷ்யா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும் எதற்காக அந்த புதினோட இன்னர் சர்க்கிள், கிரெம்லினோட இன்னர் சர்க்கிள் உக்ரைன் மேலே பெரிய ஒரு மேசிவ் அட்டாக் நடத்துறதுக்கான அந்த ஒரு அப்ரூவலை கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ரொம்ப முக்கியமான கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. புதின் அவர்களுக்கு ஆல் அவுட் ஸ்ட்ரைக்குக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நாங்கள் இன்னும் சாங்ஷனை லாங் ரேஞ்ச் சாங்ஷன்ஸாக ரஷ்யா மேலே அதிகப்படுத்தணும், அவரும் ஒரு பக்கம் வீராவசமாக பேசிட்டு இருக்காரு. இது எல்லாம் இந்த யுத்தத்தை நீட்டிக்க தான் போகுது, முடிவு பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பக்கம் ஈரான் அமெரிக்காவை பார்த்தோன்னா அவங்களும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் பிரச்சனை வந்து திரும்ப இந்த பக்கம் ரஷ்யாவோட ரிஃபைனிங் யூனிட் காலி ஆச்சுன்னா மொத்தமாக எல்லாருமே பிரச்சனை சந்திக்க வேண்டிய ஒரு தேவையானது வந்துடும். இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிற்கணும்னா அது அமெரிக்காவில் மட்டும்தான் நிறுத்த முடியும். ஆனால் ஏதோ ஒன்று புதினோட ஈகோவா இல்லை ஜெலன்ஸ்கியோட ஈகோவா தெரியல, இவர் நிலத்தை கொடுக்க மாட்டேன்றதும் அவர் வந்து நான் பிடிச்ச நிலங்களை திரும்ப விட மாட்டேன்றதும் இதனால் இந்த யுத்தம் ரொம்ப நீண்டுகிட்டே போகுது. எண்ட் ஆஃப் த டே உக்ரைன் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கர் ரஷ்யாக்குள்ளே பண்ணியிருக்காங்க, அதுக்கு ரஷ்யா என்ன ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்க, அதை திரும்ப எப்படி உக்ரைன் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னு இப்படியே தான் இந்த யுத்தமானது நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உக்ரைனோட ட்ரோன் தாக்குதலானது அந்த விகிதமானது ஏறிக்கிட்டே போகுது. ஒரே ஒரு ட்ரோன் ஒரு ரிஃபைனிங் யூனிட்டில் விழுந்துட்டா கூட அதை
திரும்ப சரி பண்ணுறதுக்கும் அதை திரும்ப ஆக்டிவாக கொண்டு வரதுக்கு ரஷ்யாவுக்கு சில நாட்களாவது தேவைப்படுது. தொடர்ந்து இதே மாதிரி தாக்குதல் நடந்துட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவோட பொறுமையும் சரி என்னடா இதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில தான் வந்து நிற்கும். அந்த ஒரு நிலைமையில தான் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன நடக்குதுன்றதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா பேட்ரியட்டோட அப்ரூவல் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாசிட்டிவான விஷயம். ரஷ்யாவை நினச்ச மாதிரியே அவங்களோட ரெஃபைனரிஸை அவங்களோட கப்பல்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிட்டிவான விஷயம். ஆனால் புதின் அவர்களுக்கு ஆல் அவுட் ஸ்ட்ரைக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவுக்கு பாசிட்டிவான விஷயம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ட்ரம்ப் அவர்கள் இருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு டீல் இல்லை உக்ரைனோட ஏதோ ஒன்று குறி வச்சுட்டாருன்றது தெரியுது. அதை பற்றி உங்களுக்கு ஏதோ ஐடியா இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. என்ன டாபிக்ன்றது கெஸ் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சா என்ன டாபிக்ன்றது கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்மளோட அந்த புது சேனலில் தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அந்த ஒரு காணொலியை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இங்கேயும் அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை அங்கேயும் மறக்காம பதிவிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கே.